முதலாவதாக நாம் கரூர் மாவட்டத்தில் கரூர் நகரத்தில் கருத்தரங்கம் அப்படிங்கிறதே இந்த 5 வருடமாக இல்லை. கருத்தரங்கம் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வரக்கூடியவங்க அவ்வளோ பேத்தையும் வச்சு சிறப்பாக கருத்தரங்கம் நடத்தணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. என்னால் முடியல. எனக்கு மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதை இன்றைக்கி 3வது கருத்தரங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த கருத்தரங்கத்தை கொண்டு வந்து இந்த அளவுக்கு கூட்டத்தை வெளியூர்லேருந்து திருச்சி, வாழப்பாடி, திருச்செங்கோடு, நம்ம கரூர்லேருந்து நம்ம காந்திராம் சுப்பிரமணிய அண்ணன் உப்படமங்கலத்துலேருந்து வர்றாரு, அண்ணன் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி. அதே மாதிரி நம்ம அண்ணன் பாலகிருஷ்ணன்னே ஆணிலை பாலகிருஷ்ணன்னே கோவில் காரியங்கள் நிறைய செய்கிறார். இந்த கோவில் காரியங்கள் செய்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்காது. லக்னத்திற்கு 5-9 வலுக்கணும். 5-9 வலுத்தா கண்டிப்பாக கோவில் காரியம் தர்ம கர்மாதிபதி யோகம் அவங்களுக்கு உண்டு. சரியா? அது அவருக்கு நிறையா இருக்கிறதுனால தான் அவருக்கு டெபாசிட் அதில் நிறையா இருக்குது. அதனால் அது அவர் தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கார். நமக்கு அது கம்மி. அதனால் அவர் கூட இருந்து பணியாற்றணும். அதே மாதிரி இவருடைய சகோதரர் முருகன் எனக்கு கிட்டத்தட்ட 50 வருஷம் நண்பர். அவங்க அப்பா எனக்கு 50 வருஷம் நண்பர். ஆனால் இவர் எனக்கு இந்த வருஷம்தான் நண்பர். ஏன்னா ஜோதிடத்துறையில் நான் வந்ததுனால இவர் எனக்கு பழக்கமானவர். அதேமாதிரி இந்த ஆடி மாதம் திருக்கல்யாணம் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இந்த செய்கிற சிறப்பு இருக்குது பாருங்கள். ஆடரா நம்மளையும் கூப்பிட்டு போய் ஒரு ஓரமாக உட்கார வச்சு ஒரு 90 கொடுக்க மாட்டாங்களான்னு நிறையா தடவை அதே ஈஸ்வரன் கோயிலில் பார்த்துருக்கேன். உள்ளேயே போக முடியாது, அந்தளவுக்கு கூட்டம். அன்னதானம், சிறப்பான அன்னதானம், யாகம், பிரம்மாண்டமான யாகம். அதே மாதிரி பெண்களுக்கு தாலி கயிறு, வளையல், மஞ்சள் இதெல்லாம் நிறைய பேர் அவங்கவுங்க சொந்தமாக நிறைய பேர் ஸ்பான்சர் மங்கள பொருள் நிறையா தருவாங்க. அதே மாதிரி குத்து விளக்கு பூஜை நிறையா செய்கிறாரு. இதெல்லாம் நமக்கு செய்ய கொடுத்து வைக்கல. நம்மளும் ஜோசியராக இருக்கோம், ஆசை நிறையா இருக்குது. ஆசை இருந்து என்ன பிரயோஜனம்? 9 கெட்டு போச்சே. சரியா? சரியா? அந்த பாக்கியம் நமக்கு இல்லை, அந்த பாக்கியம் பாலகிருஷ்ணனுக்கு இருக்குது. சரியா? அதனால் அவர் மென்மேலும் இந்த ஜோதிட துறையிலையும் இந்த ஆன்மீக பணிகளையும் நிறையா செய்யணும். அதே மாதிரி எங்களையெல்லாம் ஜோதிட துறையில் நான் பாரம்பரியம் அப்படிங்கிற வகுப்பை கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் கொல்லங்கோட்டில் மதுசூதனன் பணிக்கர் அப்படிங்கிற ஒரு பணிக்கர்கிட்ட கற்றுக்கிட்டேன். பாரம்பரியம் மட்டும்தான் அங்கே கற்றுக்கிட்டேன். அவர் சபரிமலையில் மேல் சாந்தியாக இருந்தவர். ஜெயலலிதா அம்மாவுக்கு ஜோதிடம் பார்த்த உன்னிகிருஷ்ணன் பணிக்கருடைய அசிஸ்டண்ட் அவர். அதனால் பாரம்பரியத்தில் நான் நிறையா படித்து என்கிட்ட ஒரே ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. அது எப்பேற்பட்ட என் கல்யாணம் ஆகாதே வந்தானாலும் என்கிட்ட வந்தானா கல்யாணம் ஆயிரும். 1500 கல்யாணத்துக்கு மேலே பண்ணி வச்சுருக்கேன். சரியா? அதே மாதிரி திறமையானவங்களுக்கு வசதி இருக்கிறவங்ககிட்ட காசு வாங்கிக்குவேன். இல்லாதவங்களுக்கு சும்மாவே ஜோதிடம் சொல்கிறேன். இருந்தாலும் என்கிட்ட ஜோதிடம், இல்லைனாலும் ஜோதிடம். பிரசன்னம் படிச்சிருக்கேன். பிரசன்னத்துக்கு எனக்கு குருநாதர் திருப்பூரில் இருக்கக்கூடிய டாக்டர் கனியர் ஏஎன் ராஜசேகரன் ஐயான்னு பேர். அவர் வெற்றிலை பிரசன்னத்தில் தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறக்கிறார். அதே மாதிரி பிரசன்னத்தை தமிழ்நாட்டில் யாருக்குமே அதிகமாக தெரியாது. இந்த பிரசன்னத்தை தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் அவர் கொண்டு இந்த பிரசன்ன வகுப்பை இலவச வகுப்பாக கொண்டு வந்தார். அந்த இலவச வகுப்பில் படித்தவன் தான் நான். சரியா? அந்த மாதிரி தாம்பூல பிரசன்னம், பிரசன்னத்தில் 108 வகை, அத்தனை பிரசன்னமும் அவர்கிட்ட படிச்சிருக்கேன். அதே மாதிரி அஷ்டமங்கல பிரசன்னம் படிச்சிருக்கேன். இப்போது ஒருத்தர் வர்றார், எந்த கேள்வியை நோக்கி வர்றார், என்ன கேள்வி கேட்பார், அவர் தன்னுடைய கேள்விக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா, 12 வெத்தலை இருந்தால் போதும் அவன் தலையெழுத்தையே கதையை முடிச்சிடலாம். அந்த நேரத்தில் கோச்சாரத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத அந்த பதிலை படிச்சுக்கலாம். இந்த பிரசன்னத்தை தமிழ்நாட்டில் எளிமையான முறையில் நம்ம ஜோதிடராக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு கொண்டு வந்தவர் கனியர் ராஜசேகரன் ஐயா. அவர் மாதிரி இந்த மாதிரி ஒரு எளிமையான ஜோதிடத்தை யாரும் மக்களுக்கு சொல்லித்தர முடியாது.
இப்போ வந்து அடுத்தது ஜோதிடம். இப்போ பிரசன்னம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரசன்னத்தில் நிறைய வகை இருக்குது. இந்த பிரசன்ன வகையில் இப்போ ஒருத்தர் காலையில் வர்றார், எத்தனை மணிக்கு வர்றார், அந்த பிரசன்னத்தை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போ உதாரணமாக காலையில் நம்மளை பார்க்க ஒரு 8 to 10க்குள்ளே வர்றாங்க அப்படின்னா, அந்த 8 to 10க்குள்ளே வர்ற நேரத்தை லக்னமாக போட்டுக்கணும். லக்னாதிபதி பலமாக இருக்கானான்னு பார்த்துக்கணும். லக்னாதிபதி 6, 8, 12 இருந்தால் அவருடைய கேள்வி தோல்வியில் முடியும். சரியா? அதே மாதிரி லக்னாதிபதி பலமாக இருந்தால் அவர் கேட்கும் கேள்வி கண்டிப்பாக வெற்றி அடையும். சரியா? அதே மாதிரி பிரசன்னத்தில் இன்னும் நீங்கள் வந்து உள்ளே போகலாம். இப்போ திருமணம் நடக்குமா நடக்காதா? திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்திற்கோ 2ஆம் இடத்திற்கோ குரு பார்வை பெற்றிருந்தால் பாரம்பரிய முறையிலேயே தான் நம்ம இதுக்கு பதில் எடுக்கணும். அப்போ இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். அப்போ அந்த குரு பார்வை இருந்து அந்த இடத்துல பாவக்கிரகங்கள் பார்த்தா பரிகாரம் பண்ணித்தான் திருமணம் நடக்கும். அப்போ பிரசன்னத்தில் இந்த ஜாதகருக்கு திருமணத்தில் காதல் திருமணம் நடக்குமா, பெற்றோரால் சேர்த்து வைக்கப்பட்ட திருமணம் நடக்குமா அப்படின்னா அதையும் பார்க்கலாம். அப்போ லக்னத்திற்கு 5, 9ஆம் அதிபதி 11இல் இருந்தால் இவர்களுக்கு காதல் திருமணம் நடக்க கூடுமான வரை வாய்ப்பு உண்டு. சரியா? லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ 2 கிரகங்கள் இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கையில் 2 பெண்கள் குறுக்கிடுவார்கள். இவர்களுக்கு வாழ்க்கை 2ஆக கூட இருக்கலாம், 2 மனைவிகளும் இருக்கலாம். சரியா? அதே மாதிரி திருமண தடை. இப்போ திருமண தடையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, திருமணத்திற்கு பெரும்பாலும் தடையாக இருக்கிறது 2ஆம் இடம் 7ஆம் இடம் மட்டும்தான். இந்த 2ஆம் இடம் 7ஆம் இடத்துல 2, 8ல் ராகு கேது இருந்தாலும் திருமண தடைகள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருந்தாலும் தாமத திருமணம் நடைபெறும். அப்போ திருமணங்களை இவங்களுக்கு ஈஸியாக எளிமையாக எப்படி கொண்டு போகிறது? அப்போ இவங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி புத்தியோ திசா புத்தியோ திசையோ புத்தியோ நடந்தால் திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்து அதிபதி திசையோ புத்தியோ நடந்தால் திருமணம் நடக்கும். அந்த நேரத்தில் இவர்களுக்கு 2, 7ஆம் இடத்தில் குரு பார்வை இருந்தால் திருமணம் நடக்கும். பெண்ணாக இருந்தால் 2, 7, 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை பெற்றிருந்தால் இவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து திருமண தடைகளுக்கு என்ன செய்யறதுன்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. இந்த திருமண நேரத்தில் ராகு திசை ராகு புத்தி 2, 8ல் இருந்து திசை நடத்தினா தயவு செய்து வரக்கூடிய கஷ்டம் இருக்குது, அந்த திசா புத்திகளில் திருமணம் செய்ய வேண்டாம், தள்ளி போடுங்கன்னு அவசியம் நாம் வந்து சொல்லணும். பண்ணுறதும் அவங்க விருப்பம். ஆனால் நிறைய திருமணங்கள் போன மாதம் 25ஆம் தேதி ஒரு திருமணம் நடந்தது. அன்னைக்கு ராத்திரி முதலிரவு அன்னைக்கே டைவர்ஸ். ராத்திரி 9 மணிக்கு கூப்பிட்றாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, நான் என்னங்க பண்ணுறேன்னு. ராத்திரியில் நாங்கள் ஜோதிடம் பார்க்குறதில்ல, பகலில் வாங்க பார்த்துக்கலான்ட்டு. எப்போ இந்த திருமணம் நடந்து முடிஞ்சு அவங்க 22 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 22 லட்ச ரூபா செலவு பண்ணுற வரைக்கும் முன்னாடி ஏதாவது ஒரு ஜோதிடத்தை பொருத்தம் பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ அந்த பொருத்தம் இந்த தவறுக்கு யார் காரணம்? நம்ம தானே. அப்போ நாம் சரியாக இருந்தால் அவங்க வாழ்க்கை சரியாக இருந்திருக்க முடியல. நாம் வந்து நம்மளை சரி பண்ணிக்கணும். எது தவறோ அதை தவறுன்னு மட்டும்தான் சொல்லணும். அது சரின்னு சொல்லி எந்த சூழ்நிலையை கொண்டும் தயவு செய்து எழுதி கொடுக்காதீங்க. பொருத்தம் இருக்குதுன்னு எழுதி கொடுக்காதீங்க. சரியா? 4 பொருத்தத்தை வச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 4 பொருத்தம். இது எங்கே போய் சொல்கிறது? லக்கண பொருத்தம் இல்லை,
நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் வைநாசிகம். எப்படி திருமணம் கூடும்? 24 மணி நேரத்தில் டைவர்ஸ். சரியா? அதனால் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய வளரும் ஜோதிடர்களையும் வளர்ந்த நம்மளுடைய மூத்த ஜோதிடர்களையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதெல்லாம் சரியான வழிகாட்டுதலை காட்டுங்க. எல்லாத்துக்கும் இதுதான், இப்படித்தான், இந்த நேரத்தில் தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறத எழுதி கொடுங்க. அது நமக்கு பிரபஞ்சம் நம்மளை காப்பாற்றும், ஆண்டவன் நம்மளை காப்பாற்றுவான். அதே மாதிரி ஜோதிடத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொழில் சம்மந்தப்பட்டது. இந்த தொழில் சம்மந்தப்பட்டதில் இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் நான் இப்போ தொழில் செய்யட்டுமா 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்ததிபதி திசை நடந்தால் தொழில் தனிப்பட்ட முறையில் தொழில் செய்யக்கூடாது. ஸ்ட்ராங்காக சொல்லிடணும். இவர் ஒருத்தர் சொல்கிறாரு 6 கூடையவன் 8ல் இருக்கான், 8ல் அவன் திரும்ப 12 கூடையவன் சாரம் வாங்கியிருக்கான். அதை குரு பார்வை பார்க்குறானா, அதனால் தொழில் செய்கிறேன்னார். தயவு செய்து வேண்டான்னு 68 லட்ச ரூபா ராத்திரியாக திருப்பூரில் விட்டுட்டு வந்துட்டாங்க. சரியா? இந்த மாதிரி நாம் தவறுதலான ஒரு வழிகாட்டுதலை யாருக்கும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. தயவு செய்து இந்த மாதிரி வழிகாட்டுதலை நாம் ஏற்படுத்தினோம்னா முன்னாடி ஒருத்தர் சொன்ன அண்ணன் உப்படமங்கலத்துக்கார அண்ணன் சொன்னார், நாம் சரியாக இருந்தோம்னா தான் நமக்கு பிரபஞ்சம் நம்மளை காப்பாற்றும். நம்மளை தேடி கஸ்டமருங்க நிறைய பேர் வருவாங்க, நம்மளை விரும்புவாங்க. நம்மளை விரும்புகிற மாதிரி நம்ம நேர்மையான ஜோதிடம் பாரம்பரியத்தில் நிறையா இருக்குது. பாரம்பரியத்தில் இல்லாதது எதுவுமே கிடையாது, அதை தாண்டி எதுவுமே கிடையாது. அண்ணன் மேட்டுப்பாளையத்துக்காரனே, உங்கள் பேர் என்னங்க? ரவிச்சந்திரன் சார் பாரம்பரியத்தில் அருமையாக பேசுவார். அவருடைய ஸ்பீச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசினார், நான் கேட்டிருந்தேன். அது மாதிரி ஸ்பீச்செல்லாம் பாரம்பரியத்திலேருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா நிறையா பேசலாம், நிறையா நாம் எடுக்கலாம். கிரகங்களை நாம் நல்லா ஆய்வு செய்து நமக்கு திசா புத்தி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சரியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, தெய்வ வழிபாடுகள், நவக்கிரக வழிபாடுகள், ஜோதிடர்கள் எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆற்றுல போய் 3 எண்ணெய் வச்சு குளிங்க. சரியா? அப்போ தான் நம்மக்கிட்ட கிரகங்கள் பேசும். 3 எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு ஆற்றுக்குள்ளேருந்து திரும்ப மேலே வர்றப்ப அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் ஒரு தேங்காய் பழம் உடைச்சி சாமியை கும்பிட்டு வெளியில் வாங்க. அது உங்களுக்கு காப்பாற்றும். உங்களுக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் நல்லபடியாக வேலை செய்யும். அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை அனைத்து ஜோதிடர்களும் நவக்கிரக வழிபாடு பண்ணணும். நவக்கிரக வழிபாடு எப்படி பண்ணுறது? சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களுக்கு வஸ்திரம் சாத்தி தேங்காய் பழம் உடைச்சி நெய்வேத்தியம் பண்ணி தர்மம் செய்யணும். சிவ வழிபாடு நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு நல்ல மெருகூட்டும் ஜோதிடம். நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். சிவ வழிபாடை நீங்கள் பண்ணி பாருங்கள். சிவ வழிபாடு அவரை நல்ல முழு மனசாக நம்புங்க, உங்களுக்கு ஜோதிடம் நல்ல பிரகாசமாக வரும். இந்த மாதிரி நாம் சுத்தப்படுத்திக்கணும். நம்மளை நாம் சுத்தப்படுத்திக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் தெய்வம் நம்மக்கிட்ட பேச ஆரம்பிக்கும். பிரசன்னம் வேலை செய்யும், ஜோதிடம் வேலை செய்யும். 2வது 6, 8, 12 திசை நடந்தால் காலையில் எந்திரிச்ச உடனே வாயை கொப்புளிச்சிட்டு ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிடுங்க. சரியா? அது உங்களை காப்பாற்றும். சரியா? எந்த நோயோ நொடியோ பிணியோ பீடையோ எதுவும் உங்களை அணுகாது. அதே மாதிரி மாதத்தில் ஒரு தடவை நாச்சம் தர்மம் செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு போங்க. இல்லை தர்மம் செய்யுங்க, இல்லை தர்மம் செய்கிற இடத்துல கூட நில்லுங்க. அது உங்களை காப்பாற்றும். சரியா? அது மாதிரி ஜோதிடர்கள் நம்மளை நாம் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணோம்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இவ்வளோ நான் நிறைய பேர் எல்லாம் வந்திருக்கீங்க, நிறையா பேசணும். அண்ணன் ரவிச்சந்திரன் அண்ணன் உப்படமங்கலத்துக்காரரு நம்ம சுப்பிரமணியன்லாம் நல்லா நிறையா பேசுவாங்க. அவங்களெல்லாம் பேசுகிறதுக்கு நான் அவங்க பேசுகிறத கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன், ஆர்வமாக இருக்கேன். எல்லோரும் கொஞ்சம் நல்லா எனக்கு இன்றைக்கி வந்தவங்களுக்கு நல்ல கருத்துக்களை மூத்த ஜோதிடர்கள்லாம் சொல்லணும். உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி உங்கள் எல்லோருடைய பாதத்துக்கு திருப்பாதத்தை தொட்டு வணங்கி